ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு டிஐஎம்எல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பரணி தீபம், கார்த்திகைக்கு முதல் நாள். நான் எப்படி ரெடி ஆகிறேன் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன். பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஓட்ஸ் உப்புமா, நல்லா வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ரெடி ஆகிட்டு, ஒரு பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சதும் பித்தளை பூஜை பொருட்கள் மட்டும் ஃபஸ்ட்டு நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ணிட்டு இது இப்போ தண்ணியோடு தான் இருக்குது. இது நல்லா ட்ரை கிளாத் வந்து தொடச்சி சாமி ரூம்லேயே ஒரு ஓரமாக வந்து நல்லா காய வச்சுருக்கேன். இது மாதிரி ட்ரை பண்ணால் போதும். நல்லா தொடச்சிட்டு ட்ரை பண்ணணும். இப்போ பித்தளை பொருட்கள்லாம் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம அகல் விளக்கெல்லாம் வந்து ரெடி பண்ணணும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் நியூவாக வாங்கியிருக்க அகல் விளக்கு. மொத்தம் 15 அகல் விளக்கு வாங்கியிருக்கேன், ப்ளஸ் ஒரு பெரிய அகல் விளக்கு இருக்குது. இதை எப்படி நாங்கள் க்ளீன் பண்ணோம்னா, இது பெருசாக க்ளீன் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. ஜஸ்ட்டு 1 மணி நேரம் தண்ணியில் இதுமாரி மூழ்க வச்சா போதும். இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சா போதும். அப்போ தான் நம்ம வந்து தீபம் ஏற்றும் போது அதில் இருக்க எண்ணெயெலாம் கீழே வராமல் இருக்கும். பொதுவாகவே மண் பாத்திரம் எல்லாத்தையுமே தண்ணியில் ஊற வச்சு தானே யூஸ் பண்ணுவோம். அது மாதிரி தான் இந்த சைடு பார்த்திங்கன்னா ரின் பவுட்ரு போட்டு அதில் தண்ணி ஆட் பண்ணிகிட்ருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது எதுக்குன்னா, லாஸ்ட்டு 2 இயர்ஸாக நான் ஏற்றின தீபம் என்கிட்ட இருக்குது. அது எல்லாத்தையும் வந்து வாஷ் பண்ணுறதுக்காக இங்கே ரின் பவுடரை நான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம நார்மலாக வந்து லாஸ்ட் இயர் வாஷ் பண்ணி வச்ச அகல் விளக்கு தான் இருந்தாலும் அதில் கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை இருக்கும். ஸோ இது மாதிரி ரின்னில் வந்து ஊற வச்சுட்டு யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நல்லா புதுசு மாதிரியே அதுவும் இருக்கும். நம்ம ரீயூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரின் பவுடர் மிக்ஸ் பண்ணியாச்சு. இதான் வந்து நான் லாஸ்ட் இயர் யூஸ் பண்ண அகல் விளக்கு. இது எல்லாத்தையும் வந்து எடுத்து நான் அந்த ரின் பாட்டிலில் போட்டாச்சு. இது வந்து நியூவாக வாங்கினது. இது வந்து நான் லாஸ்ட் இயர் யூஸ் பண்ண அகல் விளக்கு. இங்கே எல்லாம் வந்து எங்கள் சின்ன ஒரு சூப்பர்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. என்ன பண்ணுறா? அதெல்லாம் செய்யக்கூடாது. ஹாய் சொல்லுங்க. என்ன பண்ணிருக்கோம்? 3 நேரத்தில் நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா லஞ்ச் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். கரெக்டாக 1 ஹவர் ஊறினா போதும். சரி, இது மாதிரி வேலை அதிகமாக இருக்கிற நேரத்தில் வந்து நம்ம வந்து சிம்பிளான லஞ்ச் ரெடி பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இந்த பீட்ரூட் குழம்பு இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். அதான் லஞ்சுக்கு ரொம்ப சிம்பிளான டிஷ் இது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பேனில் கடலெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து கடுகு, சீரகம் 2 ஆட் பண்ணியிருக்கேன். இது நல்லா பொரியட்டும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அதோட இதுக்கு சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை. இந்த கிரேவியில் வர இந்த பீட்ரூட்டையும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வித்தின் ½ அன் ஹவரில் கிரேவி ரெடி ஆயிரும். ரைஸும் வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இதுக்கு வந்து கடலைப்பருப்பு வந்து எண்ணெயில் கடிப்படும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எங்கள் வீட்டில் ஏதாவது எனக்கு வேலை இருக்குது அப்படின்னா நான் இந்த குழம்பு தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 பச்சை மிளகா கீரி வச்சுருக்கேன். அதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து காரம் அதிகம் தேவையில்லை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் 1 பச்சை மிளகா கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலையும் வெங்காயமும் போட்டு வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். நம்ம இது வதங்கிட்டு இருக்க நேரத்தில் சைடில் கூட வேலை பார்த்துக்கலாம். நான் இப்போ பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து ரைஸ் வந்து ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன். இந்த வெஜிடபிள்ஸ் கட் பண்ணுற டைம் வந்து ஊறினாலே போதுமானது தானே. ஊற வச்சுருக்கேன். ஸோ அதனால் ரைஸ் அங்கே ரெடி பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்து குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி வதங்கி வரட்டும். இந்த நேரத்தில் நம்ம குக்கரை இங்கே ஆன் பண்ணி விட்டுக்கலாம். ரைஸை வந்து வேக வச்சுக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து ஒரு ½ அன் ஹவருக்கு மேலே இந்த அரிசி ஊறி இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு 5 விசில் வச்சுன்னா எனக்கு ரைஸ் ரெடி ஆயிரும். இங்கே வெங்காயம் தக்காளி வதங்கிட்டு இருக்கு. இப்போ இதில் வந்து நம்ம பீட்ரூட்டை ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் வந்து ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் ரொம்ப சின்னதாகவும் இல்லாமல் குட்டி குட்டி பீசஸாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பீட்ரூட்டை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு, இந்த பீட்ரூட் வேகிற அளவுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே வெந்துடும். வெளியில் ரொம்ப ஹார்டாக இருக்கும், பட் வேகிறது வந்து சீக்கிரம் வெந்துடும். இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணி இதை மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். ஒரு 80% இது வெந்து வரட்டும்.
மூடி வேக வச்சுக்கலாம். இப்போ இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இது தேவையான தேங்காய், சோம்பு ரெண்டையும் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பீட்ரூட் உறவு வெந்து வந்திருக்கு. இதில் வந்து காரத்துக்கு நான் மிளகாத்தூளும் மஞ்சள் மட்டும்தான் ஆட் பண்ணுறேன். வேறு எந்த மசாலாவுமே தேவையில்லை. கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணுறேன். காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட்டுக்கு வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ வந்து 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போதுமானது. நான் இன்றைக்கி வந்து 2 மீடியம் சைஸ் பீட்ரூட் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இந்த பச்சை வாசனை போகிறோம் அது வரைக்கும் இது கொதி வரட்டும். இதை மூடி வேக வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் வேக வச்சுருக்கேன். 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய், சோம்பை ஆட் பண்ணிக்கலாம். பொதுவாக நம்ம தேங்காய் அரைச்சி ஆட் பண்ண பிறகு குழம்பு வந்து கொதிக்க விட மாட்டோம். ஆனால் இந்த குழம்பு மட்டும் கொஞ்சம் நேரம் கொதிச்சா தான் நல்லாயிருக்கும். ஸோ ஃப்ளேமை கம்மி தேங்காய் ஆட் பண்ணிவிட்டு நம்ம குழம்பு அளவு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற அளவு தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு இது வந்து கொஞ்சம் நேரம் கொதித்து வரட்டும். லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 to 15 மினிட்ஸ் தேங்காய் ஆட் பண்ண பிறகு இதை கொதித்து வரட்டும். அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும். மற்ற குழம்புலாம் நம்ம தேங்காய் ஆட் பண்ணோன்னே 5 மினிட்ஸில் ஆஃப் பண்ணிடுவோம். பாருங்கள், சைடில் குக்கர் வந்து ரைஸ் ரெடி ஆகிட்டு விசில் வந்துருச்சு. இந்த குழம்பு கொதித்து வரதுக்கும் அது விசில் அடங்குறதுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ லஞ்சுக்கு வந்து சூப்பரான பீட்ரூட் கறி ப்ளஸ் ரைஸோடு ரெடி ஆகிடுச்சு. நம்ம பெருசாக எதுவும் இன்றைக்கி செய்யலை. இந்த குழம்பு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். பெரிய ப்ராசஸ் எதுவும் இல்லை. ஸோ இப்போ குழம்பு முடிஞ்சிருச்சு. நான் முடிஞ்ச பிறகு பசங்களுக்கு சாப்பாடு தந்துட்டு அகல் விளக்கெலாம் கழுவி வச்சுட்டேன். அகல் விளக்கு கழுவி காய வச்சுட்டு வீடும் கழுவியாச்சு. பாருங்கள், வீடு ஃபுல்லாக கழுவி விட்டுட்டேன். எங்கள் வீடு வந்து சிமெண்ட்டு தரதா. ஸோ அதனால் நல்லா தண்ணி ஊற்றி அடித்து ஃப்ரெஷ்ஷாக கழுவி விட்டாச்சு. பூஜை ரூம்லேயும் விளக்கெல்லாம் ரெடி பண்ணி பூஜை ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு விளக்கு எல்லாம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இன்னும் எண்ணெயும் திரியும் தான் போடணும். பூ வைக்கணும். மற்ற வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு போயிட்டு நம்ம குளிச்சுட்டு வந்துடலாம். குளிச்சுட்டு வந்துட்டு மாடியில் காய வச்சுருக்க அகல் எடுக்க போகிறேன். பாருங்கள், இதுதான் வந்து நான் இந்த வருஷம் யூஸ் பண்ண போகிற அகல். இந்த மேலே இருக்க 3 லைன் வந்து ஃபஸ்ட் இயர் நான் தனியாக ஃபேமிலி ரன் பண்ண ஆரம்பித்த பிறகு ஃபஸ்ட் இயர் யூஸ் பண்ண அகல் விளக்கு. அடுத்த வருஷம் பார்த்திங்கன்னா இந்த 3 ரோ செகண்ட் இருக்க 3 ரோ யூஸ் பண்ணேன். ஒரு வருஷம் கார்த்திகை தீபத்துக்கு அம்மா வீட்டில் இருந்தேன். இது இந்த வருஷம் வாங்கியிருக்க அகல் விளக்கு. மொத்தமாக இந்த அகல் விளக்கு தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். மொத்தமாக 61. இது இல்லாமல் என்கிட்ட வந்து பித்தளை அகல் விளக்கு கொஞ்சம் இருக்குது. ஸோ எல்லாம் சேர்த்தா ஒரு 61 அகல் விளக்கு இருக்குது. இப்போ எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது எல்லாத்தையும் எடுத்தாச்சு. கீழே கொண்டு போயிடலாம். பாருங்கள், பூஜை ரூம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன். சாமிக்கு பூ வச்சு விளக்கு ஏற்றியாச்சு. இன்றைக்கி பிரசாதமாக வந்து பரணி தீபம். அதனால நான் பால் வச்சு சாமி கும்பிட்றேன். நம்ம சாமி வந்து பெருசாக கும்பிடக்கூடாது. ஏதாவது ஒரு பிரசாதம் வச்சு தான் கும்பிடணும். அட்லீஸ்ட் எதுவுமே இல்லைன்னா ஒரு கல்கண்டு அது மாதிரி வச்சாது சாமி கும்பிடலாம். இப்போ வீட்டுக்குள்ளே விளக்கு ஏற்றியாச்சு. இது வந்து சாம்பிராணிக்காக எரிஞ்சிட்ருக்கு. வீட்டுக்குள்ளே பரணி தீபத்து அன்னைக்கு ஃபஸ்ட்டு நம்ம வீட்டுக்குள்ளே தான் ஏற்றணும். நான் 5 விளக்கு ஏற்றிருக்கேன். இது வந்து 5 புலன்களை குறிக்கிறதா அர்த்தம். பஞ்சபூதங்கள்னு கூட சொல்லலாம். அதுக்கப்புறம் வாசலில் வந்து ஏற்றுறோம் விளக்கு. நம்ம கார்த்திகை தீபத்துக்கு எப்படி விளக்கு ஏற்றுறோமோ அதே மாதிரி பரணி தீபத்துக்கும் கண்டிப்பாக ஏற்றணும். இது வந்து நம்ம முன்னோர்கள் வழிபாடுக்காக ஏற்றுறதாகவும் சொல்லுவாங்க. சிலர் வந்து நம்ம பாவங்கள் செய்யாமல் பாவங்கள் செய்ய தூண்டாமல் இருக்கும் இதுமாரி சாமி கும்பிடும்போது பரணி தீபம் ஏற்றும் போது. ஸோ கண்டிப்பாக இன்றைக்கி எல்லோரும் பரணி தீபம் ஏற்றிருக்கணும். சரி, சிம்பிளாக வீட்டுக்குள்ளே வந்து தூபம் காட்டி சூடம் காட்டி நான் இன்றைக்கி சாமி கும்பிட்டாச்சு. இதோட இந்த விழா முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ.